Good morning, students. 12th botany DNA metabolism in plants. In last class we have discussed about the topics chromosomal mutation and ploidy. Now we have discussed the topic for DNA metabolism in plants. As the repository of genetic information, DNA occupies the unique and central place among biological macromolecules. The structure of DNA is a marvelous device for the storage of genetic information. The term DNA metabolism can be used to describe process by which copies of DNA molecule are made along with repair and recombination. ஸோ இந்த டிஎன்ஏன்றது ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அந்த மரபணுக்களை கடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது வந்து யூனிக் அண்ட் சென்ட்ரல் பிளேசஸ் ஒரு தனித்துவமான மையப்பகுதியில் அமைஞ்ச ஒரு பயாலஜிக்கல் மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அதிசயத்தக்க டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா இருக்குது. இந்த டேர்ம் டிஎன்ஏ மெட்டபாலிசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் நடக்கிற ரெப்ளிகேஷன், ரிப்பேர் அண்ட் ரீகாம்பினேஷன் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். In this chapter we will briefly discuss about DNA metabolism in plants. First one, DNA replication. Replicationன்றது ரெட்டிப்பு. ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்ட்ராண்ட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ராண்ட் உருவாகிறத நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டபுள் ஹெலிக்ஸ், the two parental strand of DNA separate. Each parental strand synthesis a new complementary strand. DNA replication is semi-conservative, that is, each new DNA molecule conserve one original strand. இப்போ இதில் டிஎன்ஏ மாலிகுல் நம்ம பார்த்துருப்போம். டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் இருக்கிறது ரெண்டுமே இது பேரண்டல். இது தனியாக பிரியும்போது எப்படி பிரியும்னா தனித்தனியாக ஒரு ஸ்ட்ராண்டாக பிரியுது. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா பிரியும்போது இது கூட இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து அட்டாச் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டில் ஒன்று வந்து பேரண்டல் ஸ்ட்ராண்ட் ஆகும், இன்னொன்று வந்து நியூ ஸ்ட்ராண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செமி கன்சர்வேட்டிவ்னா பாதி பழமை பேணுதல். ஏற்கனவே தாயோட ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து இருக்கிறதுனால அது அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ரிப்பேர். ஹவ் இஸ் ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். எப்படி வந்து இந்த உயிருள்ள ஆர்கானிசத்தில் எல்லாமே வந்து இந்த ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டி ஜீன் தன்மை வந்து நிலைத்திருக்கு. ஹவு டு ஆர்கானிசம் ஆன் எர்த் சர்வீஸ். எப்படி வந்து இது எல்லாமே இந்த ஆர்கானிசம் எல்லாமே உயிர் வாழுது. வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் தியர் சர்வைவல். என்னென்ன அத்தியாவசியங்கள் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து கேட்கலாம். இதுக்கு மெயின் ரீசன் வந்து டிஎன்ஏ தான். DNA is unique because it is the only macromolecule where the repair system exists which recognize and remove mutation. Suppose இந்த டிஎன்ஏல ஏதாச்சும் மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா இது இமீடியட்டாக என்ன பண்ணும், அந்த மியூட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புதிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து உருவாக்குது. DNA is subjected to various type of damaging reactions such as spontaneous or environmental agent ஆர் நேச்சுரல் எண்டோஜினஸ் த்ரெட்ஸ். இந்த டேமேஜ் வந்து தானாக நடக்கலாம், அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்ட் ஏஜென்ட் வெளிப்புற காரணிகளாலோ இல்லை சுற்றுச்சூழல் காரணிகளாலோ இயற்கை நச்சு பொருட்களாலோ எதுலேயோ ஒன்று இது நடக்குது. Such damages are corrected by repair enzyme and proteins immediately after the damage has takes place. ஸோ இந்த டேமேஜஸ் வந்து இமீடியட்டாக அது கண்டுபிடிச்சிட்டு ப்ரோட்டீன்ஸ் அண்டு என்சைம்ஸ் உதவினால இது என்ன பண்ணுன்னா அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணிடுது. டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மெயின்டைனிங் எ ஜீனோமிக் ஆர் ஜெனட்டிக் இன்டெகிரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம். இது மாதிரி ரிப்பேர் ஆனது வந்து அடிக்கடி சரி பண்ணிடுறதுனால அந்த ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டி வந்து எப்போவுமே நிலச்சி இருக்குது. DNA repair system protect the integrity of genome from genotoxic stress. இது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்பேர் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நச்சுத்தன்மைகளை உருவாக்குற அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் இது வந்து அவாய்ட் பண்ணுது. அதிலிருந்து அந்த ஆர்கானிசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. Do you know plants are sessile? How do they protect themselves from the exposure of sunlight throughout the day? இப்போ பிளான்ஸ் வந்து நகர முடியாது விலங்குகள் மாதிரி, அது எப்படி இந்த சன்லைட்லேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பிளான்ஸ் ஹாவ் எஃபெக்டிவ் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். இதில் ஒரு எஃபெக்டிவான டிஎன்ஏ மெக்கானிசம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா இந்த யூவி ரேஸால் ஆகுற அந்த டேமேஜஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு இதில் டிஎன்ஏ சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதில் அந்த ஃபோட்டோலையேஸ்ன்ற அந்த என்சைம் வந்து தயமின் வந்து ரெட்டிப்பு அடைய செய்கிறத இமீடியட்டாக
கண்டுபிடிச்சி அதை ரிப்பேர் பண்ணி டிஎன்ஏ சிஸ்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஃபோட்டோலேயஸ் நொதி வந்து யூஸ் ஆகுது. Next, recombination. Recombination inserts the genetic information within among DNA molecule or rearranged by the process called genetic recombination. இந்த ஜீன்ஸ் வந்து குரோமோசோம்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா 2 குரோமோசோம்களுக்கிடையும் மாறிக்கொள்ளப்படுது. சரிங்களா? இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணுறத வந்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீகாம்பினேஷனுடைய ரிசல்ட் என்ன நடக்கும் அப்படின்னா பேர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் டியூரிங் மியாசிஸ் டைமில் பேர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் தான் கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால தான் ரீகாம்பினேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இது நம்ம ஏர்லியர் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இன் மாலிகுலர் லெவல் இட் இஸ் இன்வால்வ் பிரேக்கேஜ் அண்ட் ரீயூனியன் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட். ஸோ இந்த ரீகாம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு அந்த மாலிகுல்ஸில் வந்து பிரேக்கேஜ் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது ரீயூனியன் திரும்ப அரேஞ்ச் ஆகிறதுக்கு திரும்ப ஒட்டுறதுக்கு வந்து இந்த பாலிநியூக்ளியோடைட்ஸில் இணைவு நடக்கிறதுக்கு இது யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். Replication starts at the specific site on DNA sequence known as origin of replication. எந்த இடத்துல அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். மோர் தென் ஒன் ரீஜன் ஆஃப் ரெப்ளிகேஷன் இன் யூகேரியாட்ஸ். ஆனால் யூகேரியாட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரெப்ளிகேஷன் ஆரிஜின் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக சக்கரோமைசிஸ் செர்விசி ஈஸ்ட்டில் 400 ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் யூகேரியாட் ஸ்டார்ட்ஸ் வித் த அசம்பிளி ஆஃப் ப்ரீ ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ். அதாவது இந்த டிஎன்ஏல யூகேரியாட் இருக்கிற இந்த டிஎன்ஏல ப்ரீ ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ் முன்னோடியான அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ ஆர்சின்னு சொல்கிறாங்க. இதில் 14 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. பார்ட் ஆஃப் எ ப்ரீ ஆர்சி இஸ் எ குரூப் ஆஃப் 6 ப்ரோட்டீன் கால்டு ஆரிஜின் ஆஃப் ரெகக்னேஷன் காம்ப்ளெக்ஸ் விச் ஆக்ட் ஆஸ் இனிஷியேட்டர் ஆஃப் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இந்த பார்ட்டில் இருக்கிற 6 தொகுதி புரோட்டீன்களும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை ஒரு தூண்டுவிகளாக இதெல்லாம் இனிஷியேட்டர்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நடக்கிற அந்த தூண்டுவிகளாக இந்த யூகேரியாட்டில் நடக்குது. த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஈஸ்ட் கால்டஸ் ஏஆர்எஸ். அதாவது ஈஸ்ட்டில் வந்து தானாகவே இந்த ரெப்ளிகேஷன் நடக்கும். அதில் அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் ஈஸ்ட் ஓஆர்சி வாஸ் ஐடென்டிஃபை அஸ் த ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் விச் பைண்ட் டைரக்ட்லி டு ஏஆர்சி எலமெண்ட். இந்த ஈஸ்ட்டில் இந்த ஓஆர்சின்னு சொல்கிறது ஆரிஜினல் ரெகக்னேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகி அந்த ப்ரோட்டீன் போய்ட்டு டைரெக்டாக ஏஆர்எஸ் அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்ஸ் எலமெண்ட்டோட இது பைண்ட் ஆகுது. ரெப்ளிகேஷன் போக் அதாவது இரட்டை அந்த ரெப்ளிகேஷனை இரட்டை கவட்டை அப்படின்னு சொல்கிறோம். ரெட்டிப்பு கவட்டை அப்படின்னு சொல்லலாம். சைட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பேரண்டல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் நியூ டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்போ அது வந்து தனியாக பிரியறதுனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா அது என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. இது தனித்தனியாக பிரியுது. தனித்தனியாக பிரிகிற இடத்துல ஒரு சேய்தும் இங்கே ஒரு சேய்து இருக்குது. ஸோ ஏற்கனவே இங்கே இருக்கிறது வந்து 3 ஸ்ட்ராண்டில் வந்து என்ன இருக்குன்னா பேரண்ட்டோடைய டிஎன்ஏ இருக்குது. இங்கே 5 ஸ்ட்ராண்டில் பேரண்ட்டோடைய டிஎன்ஏ இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு 3ல் இங்கே 5ல் பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து உருவாகுது. மல்டிபிள் ரெப்ளிகேஷன் ஃபோக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் யூகேரியாட்ஸ். இந்த யூகேரியாட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இரட்டிப்பு கவட்டை அந்த இடம் வந்து உருவாகுது. த என்சைம் ஹெலிகேஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ பை பிரேக்கிங் ஹைட்ரஜன் பாண்ட் ஹோல்டிங் த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த ஹெலிகேஸ் என்ன பண்ணும் அந்த இருக்கிற அந்த டிஎன்ஏ பாண்டை உடச்சி ஹைட்ரஜன் பாண்டை உடச்சி 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை வந்து தனித்தனியாக உருவாக்குது. Replication protein A prevents the separated polynucleotide strand from getting reattached. ஸோ இந்த ப்ரோட்டீன் ஏ என்ன பண்ணும் ஏற்கனவே பிரிஞ்ச அந்த டிஎன்ஏ வந்து பாலிநியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட் வந்து திரும்பவும் அட்டாச் ஆகாமல் பார்த்துக்குது. Tofu isomerase is an enzyme which break DNA covalent bond and remove positive supercoiling ahead of replication fork. இந்த டோஃபு ஐசோமரேஸ் என்ன பண்ணும் ஏற்கனவே அந்த பாண்ட் வந்து இருக்கிற அந்த கோவலண்ட் பாண்டை ரிமூவ் பண்ணி இந்த பாசிட்டிவ் சூப்பர் காயிலிங் அதாவது திரும்பவும் வந்து காயில் ஆகிற அந்த ஸ்டேஜில் அதை வந்து அப்படியே வச்சுருக்கு. எந்த ஒரு மாற்றமும் நடக்காமல் அது பார்த்துக்குது. இட் எலிமினேட் த
torsional stress caused by unwinding of DNA double helix. ஸோ அந்த வைண்ட் ஆகாமல் இருக்கிற சுற்றப்படாமல் இருக்கிற அந்த அன்வைண்டிங் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸில் ஏற்படுற அந்த டார்சினல் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது எலிமினேட் பண்ணிடுது. DNA replication is initiated by the enzyme DNA polymerase. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் வந்து எதன் மூலமாக தூண்டப்படுதுன்னா DNA polymerase ஆல்ஃபா அப்படின்ற அந்த என்சைமால் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ப்ரைமேஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைமேஸ் விச் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரைமர் அண்ட் போத் லீடிங் ஸ்டாண்டு. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய துண்டுகள் வந்து உருவாகணும். இதை உருவாகிறது வந்து என்ன சொல்லலாம், லேகிங் ஸ்டாண்டு. இது வந்து ரொம்ப லாங்காக உருவாகுதோ அதை வந்து என்ன சொல்கிறோன்னா லேகிங் ஸ்டாண்டு, பின்தங்கி இழை அப்படின்னு சொல்லலாம். Primer are needed because DNA polymerase require a free 3-OH to initiate synthesis. ஸோ இந்த ப்ரைமரில் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுன்னா இந்த OH ஹைட்ராக்சில் தொகுதி 3' வந்து சிந்தசிஸ் பண்ணணும், அதுக்கு இனிஷியேட் பண்ணுது. டிஎன்ஏ பாலிமரேஸ் கோவன்ட்லி கனெக்ட் த நியூக்ளியோடைட் அட் த க்ரோயிங் எண்ட் ஆஃப் நியூ டிஎன்ஏ ஸ்டாண்ட். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும், இந்த நியூக்ளியோடைடை வந்து கனெக்ட் பண்ணி அது ஒரு நியூ ஸ்டாண்டாக உருவாக்குது. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா, டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான். இது 3 என்சைமும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நியூக்ளியரில் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா சிந்தசிஸ் ஸ்டார்ட் ப்ரைமர் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது சின்ன துண்டுகளை உருவாக்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா மெயின் ரெப்ளிகேட்டிங் என்சைம் ஆஃப் செல் நியூக்ளியஸ். அந்த செல் நியூக்ளியஸ்குள்ளே ரெப்ளிகேட்டிங் என்சைம் வந்து என்சைமாக இது ரியாக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அந்த எந்த இடத்துல இரட்டிப்பு கவட்டை நடக்க போதோ அந்த இடத்துல வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து பாலிமரேஸ் டெல்டா பீட்டா எந்த ஒரு வேலையுமே இங்கே செய்கிறதில்ல. பட் அது என்ன பண்ணுன்னா இன்கரெக்ட் சீக்வன்ஸ் எங்கன்னா அங்கே இருந்துச்சுன்னா அது உடனே டேமேஜ் கண்டுபிடிச்சி அதை ரிப்பேர் பண்ணி கரெக்டான சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி கரெக்டான பேசஸ் இருக்கிற மாதிரி அது பார்த்துக்குது. The DNA synthesis takes place 5' to 3' direction in semi-discontinuous. இது எப்பவுமே எப்போ நடக்குன்னா இந்த 5' 3' directionல தான் இது நடக்குது. When DNA is synthesized in 5' to 3' direction only in free 3' end DNA is elongated. அந்த 3' OH வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அந்த ஹைட்ராக்சில் தொகுதி வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் டிஎன்ஏ எலாங்கேட் ஆகுது. இன் 1960 ரெய்ஜி ஒகாசாகி அவரும் அவருடைய கொலீக்ஸு அவருடைய சகாக்களை வந்து இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. டிஎன்ஏ நியூ ஸ்டாண்ட் இஸ் சிந்தசிஸ் இன் ஷார்ட் பீஸ் கால்டு ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட். அந்த நியூ ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்ன பண்ணுது, ஒரு சிறிய துண்டுகளை வந்து உருவாக்குது. அது வந்து ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன் டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்ட் வேர் த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட் ஆர் யுனைடெட் பை லிகேஸ். இந்த சின்ன துண்டுகள் என்ன பண்ணுதுன்னா இந்த லிகேஸ் என்ற என்சைம் மூலமாக அது வந்து யுனைட் ஆகுது. லேக்கிங் ஸ்டாண்ட் வேர் த ரெப்ளிகேஷன் டைரக்ஷன், அதாவது இந்த பின்தங்கு இழைன்னு சொன்னோம்ல அந்த இழை வந்து ரெப்ளிகேஷன் டைரக்ஷன் வந்து 5 to 3' தான் இருக்குது. விச் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃபோக் மூமெண்ட். இது எப்போ நடக்கும்னா அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நடக்குது. த கண்டினியூஸ் ஸ்டாண்ட் இஸ் கால்டு லீடிங் ஸ்டாண்ட். எது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கோ அதை வந்து லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர் த ரெப்ளிகேஷன் டைரக்ஷன் 5' to 3' which is same to the direction that the replication fork moment. இது என்ன பண்ணுன்னா அந்த ரெப்ளிகேஷன் ஃபோக் மூமெண்ட்டுக்கு நேர் விகிதத்தில் தான் சேம் டைரக்ஷனில் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. டிஎன்ஏ லிகேஸ் ஜாயின் எனி நிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பை ஃபார்மிங் எ பாஸ்போஈஸ்டர் பாண்ட் பிட்வீன் 3 ஹைட்ராக்சில் அண்டு 5 பாஸ்பேட் குரூப். இந்த லிகேஸ் என்ன பண்ணுன்னா இந்த டிஎன்ஏ துண்டுகளை பாஸ்போ டைஎஸ்டர் அந்த பாண்டு மூலமாக 3 ஹைட்ராக்சில் OH தொகுதிக்கும் 5 பாஸ்பேட் குரூப்புக்கும் நடுவில் ஒரு பாண்டை உண்டு பண்ணுது. அரபிடோப்சிஸ் டீலோமியர் சீக்வன்ஸ். Plants lack telomere clock. இப்போ plant meristematic cells produce telomeres, so the meristematic cells are unlimited ability to divide. You have already studied about the telomere in chapter 6 and 8 class 11. In plant telomere do not shrink as in somatic cell of vertebrates.
Telomeres level are higher in root tips and seedling, which has a higher amount of meristematic cell than proliferative structures like leaves. இப்போ இந்த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிருக்கும் நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த மெரிஸ்டமெட்டிக் செல்லில் இந்த டீலோமீஸ் இருக்கிறதுனால இன்னும் அன்லிமிட்டெட் எபிலிட்டி டு டிவைடு, அதிகப்படியாக அது வந்து டிவைட் ஆகிட்டே இருக்குது. இது நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த பிளான்ட்டில் இருக்கிற டீலோமியர்ஸ் வந்து விலங்கு செல்லில் இருக்கிற டீலோமியர் மாதிரி சுருங்காது. அதுவும் இந்த டீலோமியர் வந்து ஹையர் பிளான்ஸில் இருக்கிற அந்த ரூட் டிப்லேயே சீட்லிங்ஸ்னால் அந்த நாற்று பகுதியில் வேர் நுனிகள் இருக்கிறதுனால அது என்ன ஆகுன்னா அந்த இடத்துல மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் வந்து அதிக அளவுக்கு டிவைட் ஆகிட்டே இருக்குது. லீஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த ரூட் டிப்லேயும் சீட்லிங்ஸ்லேயும் அதிக அளவுக்கு மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ டிவைட் ஆகிட்டே இருக்குது. வாட் இஸ் த ஸ்பெஷல் மெக்கானிசம் விச் ரெப்ளிகேட் குரோமோசோமல் எண்? After the replication of the chromosomes, the enzyme telomere adds several more repeats of DNA sequence to the telomere. The replication அப்புறம் என்ன பண்ணுன்னா குரோமோசோமில் என்சைம் டீலோமியரேஸ் நிறைய டிஎன்ஏ சீக்வன்ஸை அந்த டீலோமியரில் ஜாயின் பண்ணிடுது. டீலோமெரேஸ் யூஸ் ஷார்ட் ஆர்என்ஏ மாலிகுல் ஆஸ் எ டெம்ப்ளேட். இது என்ன பண்ணும், அந்த டீலோமெரேஸ் அந்த ஆர்என்ஏ மாலிகுல் மாதிரி நிறைய ரிப்பீட்டட் சீக்வன்ஸை டீலோமியரில் சேர்க்குது. த எனர்ஜெட்டிக் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இப்போ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு எனர்ஜி வந்து எங்கேருந்து கிடைக்கும்? டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் சச் as டிஆக்சி அடினோசின் ட்ரைபாஸ்பேட், டிஆக்சி குவானைன் ட்ரைபாஸ்பேட், டிஆக்சி சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட், டிஆக்சி தயமின் ட்ரைபாஸ்பேட். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு தேவையான எனர்ஜியை இது கொடுக்குது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்ட் ஆஸ் சப்ஸ்ட்ரேட், ஒரு தலைப்பொருளாகவும் ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் பாலிமரைசேஷன், அதுக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதாவது டெய்லர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜே ஹெர்பர்ட் டெய்லர், பிலிப் வுட்ஸ் அண்ட் வால்டர் ஹியூஜஸ் demonstrate the semi-conservative replication of DNA in the root cell of Vicia faba. அதாவது செமி கன்சர்வேட்டிவ்னா பாதி பழமை பெண்ணும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. The label DNA with TH thymidine, the radioactive precursor of DNA, and performed auto-radiography. இந்த TH thymidine கொண்டு ரேடியோ ஆக்டிவ் பண்ணி அதை வந்து லேபிள் பண்ணுறாங்க. இது எப்படி லேபிள் பண்ணுறாங்கன்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலமாக லேபிள் பண்ணுறாங்க. They grew root tips in a மீடியம் in the presence of radioactive label thymidine. ஸோ எந்த மீடியத்தில் வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் இருக்கோ அதை வந்து தைமிடின் வச்சு அதை வந்து லேபிள் பண்ணிடும். ஸோ தட் த ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் இன்கார்பரேட்டட் இன் டு த டிஎன்ஏ ஆஃப் தி செல். அந்த டிஎன்ஏ செல்லில் என்ன ஆகுனா அது ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து கலந்துருது. த அவுட்லைன் ஆஃப் லேபிள்டு குரோமோசோம் அப்பியர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்கேட்டர்ட் பிளாக் டாட் ஆஃப் சில்வர் கிரெயின்ஸ் ஆன் எ ஃபோட்டோகிராஃபிக் ஃபில்ம். இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா புகைப்படத்தில் ஒரு பிளாக் டாட்டுக்கு மேலே சில்வர் கிரெயின்ஸ் வந்து தூவின மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துது. The root tips with labeled chromosome were placed in an unlabeled medium containing colchicine to arrest the culture at the metaphase and examine the chromosome by autoradiography. இந்த ரூட் டிப்ஸில் நம்ம ஏற்கனவே குரோமோசோமில் லேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லேபிள் பண்ணது என்ன ஆகுனா அன்லேபிள் மீடியத்தில் இந்த கோல்சிசின் வச்சு அந்த கல்ச்சருடைய வளர்ச்சியை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க மெட்டாஃபேஸ் பீரியடில். ஸோ அப்போ குரோமோசோமை நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலமாக எக்ஸாமின் பண்ணும்போது இங்கே கீழே இருக்கிற ஒரு சில முடிவுகள் வந்து தருது. ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. பட் ரெண்டு குரோமோசோம்லேயுமே ரெண்டு குரோமாட்டிட்லையுமே அது வந்து இருக்குது. because the original strand of DNA double helix was labeled with radioactivity and the new strand was unlabeled. எது வந்து அதில் வந்து ஒரிஜினலாக இருக்கோ அதில் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. பட் நியூ ஸ்டாண்டில் அது குறிப்பிடப்படலை. செகண்ட், இந்த குரோமோசோம் ஆஃப் செகண்ட் ஜெனரேஷன் ஒன்லி ஒன் ஆஃப் த டூ குரோமாட்டிட் இன் ஈச் குரோமோசோம் வாஸ் ரேடியோ ஆக்டிவ். இப்போ இதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் ரெண்டுத்துலேயுமே அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து தெரிஞ்சது ஃபஸ்ட்டு. பட் செகண்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ஆஃப் குரோமாட்டிட், இந்த ஒரே ஒரு குரோமாட்டிடில் மட்டும்தான் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி தெரிஞ்சுது. மற்றது ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா
இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் இருக்குது. பாதி பழமை பேணும் தன்மை வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே வந்து ரேடியோ ஆக்டிவேட் பண்ணுது. அடுத்தது வந்து ஒரே ஒரு குரோமாட்டிடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஜெனரேஷனில் ஒரு குரோமோசோமில் ஒரு குரோமாட்டிட்லேயும் அடுத்து இன்னொரு குரோமோசோமில் ஒரு குரோமாட்டிடில் மட்டும்தான் இருக்குது. மற்ற ரெண்டுமே வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு இதன் மூலமாக ப்ரூஃப் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.